ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி மசாலா டேஸ்ட். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வர பட்டாணி நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அது கூட 2 உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு, தண்ணி கொஞ்சமாக சேர்த்து, உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்குள்ளே ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி எடுத்துக்கோங்க, பெரிய வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க, கொஞ்சம் இஞ்சி பூண்டு எடுத்துகிட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாங்க. பட்டாணி வந்து வேக வச்சு இல்லைங்களா, அது வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் வந்து ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கீங்களா அந்த பேஸ்ட் வந்து சேர்த்துக்கணும். அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்குங்க. மல்லித்தூள் வந்து உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்குள்ளே ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் 4 முந்திரி சேர்த்துக்கணுங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பச்சை வாசனை போயிடுச்சுங்க. நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு தண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கொதி விட்டு இறக்குனோம்னா சூப்பரான பட்டாணி குருமா வந்து ரெடி ஆகிடுங்க. இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு மேலே வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கியாச்சுங்க. நான் வந்து இன்றைக்கி சப்பாத்திக்காக செஞ்சுருக்கேங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.